2022ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையில் கோட்டா கௌதம போராட்டம் வெடித்தது. அதில் மக்கள் எல்லோருமே கலந்து கொண்டாங்க. மக்கள் போராட்டமாக அமைந்திருந்தது. அந்த போராட்டத்தின் காரணமாக இலங்கையில் ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தார். ஆட்சியை மாற்றப்பட்டது. இடைக்கால ஜனாதிபதி வந்தார். இந்த விஷயம் எல்லாம் தெரியும். இப்பொழுது அந்த மக்கள் போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தை குழப்புவதற்காக ஒரு சாரார் வந்து போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்பொழுது சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த தாக்குதல் நடத்திய 31 பேர் மீது இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். 31 பேர் மீது இந்த சந்தேகம் வந்திருக்கின்றது. அதிலும் முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் அடங்குவதாகவும் அவர்களுக்கு எதிராக சீக்கிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கின்றார். முன்னாள் துணை போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கொண்டிருக்கார் தானே, அவருக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருப்பதாக சட்டமா அதிபர் சொல்லியிருக்கின்றார். இன்னும் எத்தனை பேர் நடவடிக்கையூடாக கைதாக போறாங்களோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு.